கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் எங்களோடு இணைந்த யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஃபெய்த் ஏசிஏ திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் தேவன் நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக தொடக்க முதல் முடிவு வரை அவருடைய பிரசன்னம், தயவு, இரக்கம் நம்மளுக்கு காணப்படும்படியாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த ஆராதனையை உம்முடைய அன்பின் கரங்களில் நாங்கள் ஒப்பெடுக்கிறோம். தொடக்க முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக சமூகம், பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய இடைப்பாடு ஆண்டவரை உம்மை துதித்து பாடி ஆராதிக்கதான ஒவ்வொருவருக்கும் காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேலும் ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்க ஒரு காமனை பார்ப்பில் வருகிறோம். ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு வாக்குறுத்தது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானுடைய கிரியைகளை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காண கர்த்தரை அனுக்கிரகம் பாராட்டுவீராக. விசேஷமாய் செய்தியின் வேலைக்காக நம்ம பார்ப்பில் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் என் தேவனில் இடைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகற்றிடினும், நிலை மாறி புவி அகற்றிடினும். மலைகள் பெயர்ந்தகற்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபையின் நாளும், ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவனுரங்கா. என் காலை தள்ளாட போட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுரங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகலுரங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வல பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வல பக்கத்தில் நிழல் அவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன்.
எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வருத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love, stronger than all, stronger than all. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love, they are stronger than all, stronger than all. As we worship in unity, Jesus the Lord, victory comes in His name by His word. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. பலமும் அல்ல, பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே பலமும் அல்ல, பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதம் வெளி உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை. அவர் கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை, பலமுள்ளவை இயேசுவால் பலமுள்ளவை. நம் போராயுதம் வெளி உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை. அவர் கிருபையின் வல்லமை,
Not by power, not by might, but by my spirit, says the Lord. But by my spirit, says the Lord. But by my spirit, says the Lord. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு நம் முன் செல்லும் தேவன். Today, the topic of a meditation this morning, the God who goes before us. வாசிங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். Book of Deuteronomy, chapter 9, verse 3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். Know therefore today that it is the Lord your God who is crossing over before you as the consuming fire. He will destroy them and he will subdue them before you, so that you may drive them out and destroy them quickly, just as the Lord has spoken to you. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்கிறோம். Here we are meditating upon the people of Israel. எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் கிளம்பி கானானுக்குள்ளே வருகிறது நாம் பார்க்கலாம். They departed from the land of Egypt and they are now entering into the land of Canaan. அந்த கானான் தேசம் அவளுக்கு ஆயத்தமாக வைக்கப்படவில்லை. The land of Canaan was not already prepared and set for them. அந்த தேசமானது பல ஜாதிகளாலே நிறைந்த ஒரு தேசமாய் இருந்தது. இவர்கள் அங்கு சென்றவுடனே அவளை துரத்தி அந்த இடத்துல இவர்கள் சுதந்திரிக்க வேண்டியதாக காணப்பட்டது. The land of Canaan was already filled with the nations, and these people have to go there and chase them out and occupy. சில சவால்கள் அவளுக்கு காணப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். We all pretty well that what are the challenges they have to face. அப்பொழுது என் தேவன் அவளோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், மோசேயின் மூலமாக அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், நான் உனக்கு முன்னே கடந்து செல்கிறவர் என்று சொல்லி அவளை தைரியப்படுத்துகிறார். Through Moses, the Lord had already spoken to them and encouraged them, saying, I am the Lord thy God who go before thee. பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவளுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து செல்வதை உறுதிப்படுத்துகிறார். God confirms and establishes, saying that he goes before the people of Israel. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மோடு கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் தேவன் நமக்கு முன்னே செல்லுகிற தேவனாக இருக்கிறார். This morning, all those who are listening to the message of God, God is confirming and saying that our God goes before us. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு முன் வைக்கப்பட்டிருந்த அந்த சவாலை சந்திக்கும்படியாக தேவன் அவளுக்கு முன்னே சென்று அவளுக்கு கோணலானதை கர்த்தர் நேர்த்தியாய் மாற்றினாரோ, அதை கிளியர் பண்ணினாரோ, அதுபோல சவால்களை சந்திக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கட்டிடுவாராக. How the Lord went before the people of Israel and made all their crooked paths straight, the same God may command for all of you and me. Go before us and make our crooked path straight. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord knows pretty well that we are already facing challenges in our அந்த lives. சவால்களை நீங்களும் நானும் மட்டுமல்ல, நமக்கு முன்பாக தேவனும் நம்மோடு கூட இருந்து அந்த சவால்களை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. It is not you and I are going to overcome the challenges, because the God goes before us and he is going to make sure, subject all those challenges before us. தேவன் நம் முன்னே கடந்து செல்லும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. When our God goes before us, we don't have to worry about anything. அவரே நம்முடைய தேவைகளை சந்தித்து நமக்காக யுத்தமும் செய்து நமக்கு ஜெயமும் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். He is a God who meets all our challenges, and he faces not only the challenges, he fights a battle and commands a victory. ஆனால் இஸ்ரவேல் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. But there's a part of Israel that they ought to do. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வாசியுங்கள் உபாகமம் 9
1ஆம் வசனத்தை வாசியுங்கள். But if you read book of Deuteronomy chapter 9 verse 1, இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அலாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து. Hear, O Israel, you are crossing over the Jordan today to go in to dispossess nations greater and mightier than you, great cities fortified to heaven. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் பார்க்கிறேன். என்னவென்றால் இஸ்ரவேலே கேள் என்று ஒரு அடுத்து சொல்லி இருக்கிறார். here I see a phrase, hear O Israel. பாருங்க, இஸ்ரவேலை குறித்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் பல நிலைகளிலே பல வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்கிறார், இல்ல நான் சொல்றதை கேளு. People of Israel, when we consider, they have been hearing so many voices at so many places. But in particular, in specific here you see, the Lord tells people of Israel, Israel, please hear. இஸ்ரவேலர் சிந்தையை ஒருமுகப்படுத்தி அவர் சொல்வதை கவனிக்க சொல்கிறார். The Lord makes them focus and concentrate their mind towards what he is going to say. அவர் சொல்லுவதை கவனித்து கேட்டால்தான், அதை புரிந்து கொண்டால்தான் அதை நாம் செயல்படுத்த முடியும். If only they carefully or diligently listen and understand, only then they can move forward. ஒவ்வொரு மக்களும் செய்தியை கரெக்டா கேட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கையில கேள்விகளுக்கு பதில் கிடைத்துவிடும். Every child of God, when you listen to the message carefully, all the question that raises in your life, you will have the answer. முக்கியமான சில பகுதிகள் வரும் பொழுது அநேகர் அங்கேயும் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு தவறு விட்டுருவாங்க. பிசாசு அபிதமாகத்தான் நம்மை வழிவிலக செய்வான். அதை கவனிக்க விடாமல் சில காரியங்களை கொண்டு வருவான். When the most important information of the message to be passed, that's when the devil will turn our attention and we will lose that particular information. ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எதிரே இருக்கிற சவால்களை அவள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். People of Israel had to listen and hear the word of God diligently if they had to face the challenges that before them. அந்த ஜனங்களாலே முடியாத ஒரு காரியத்தை தேவன் முடிய செய்தார். That which is impossible unto those people, God made them possible. அந்த காரியங்களிலே 3 ஆசீர்வாதங்களை நாம் தானிக்க கிருபை செய்வாராக. In that, may God help us to meditate 3 blessings thereof. வாசியுங்கள், உபாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். Book of Deuteronomy chapter 9 verse 2. ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். A people great and tall, the sons of the Anakim, whom you know and of whom you have heard, it said, who can stand before the sons of Anak? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஈனாக்கின் புத்திரராகிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவரத்தை வேதம் சொல்லுகிறது. பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திட்டு போகிறார். Here we are talking about the children of Anakims, and it's called a people of great and tall. ஈனாக்கின் புத்திரர் எப்படிப்பட்டவங்களா சொல்லுங்க பார்க்கலாம். What are the features of children of Anakims? பெரியவர்களும் நெடியவர்களும், great and tall. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடன் செல்லும் பொழுது இந்த பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை இவர்கள் மேற்கொள்ளும்படியாக இவளை கர்த்தர் அவளை விட பெரியவளாக்க வேண்டும். In order to make the people of Israelites to overcome the Anakims who are greater and taller, God had to make them greater than and taller than them. நம்மை விட பெரியவனும் நெடியவளை காட்டிலும் நம்மை கர்த்தர் பலங்கொள்ள செய்ய வேண்டும். நம்மை காட்டிலும் பெரியவளை காட்டிலும் நம்மை கர்த்தர் பெரியவளாக மாற்ற வேண்டும். God had to make us stronger and greater to overcome the people who are great and strong. தேவன் நமக்கு முன்னே செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பெரியவர்களாவோம். When God goes before us, you know the blessing that we receive, we shall become great. ஜனங்களை பார்த்து சொல்கிறார், பெரியவர்களாவீர்கள். Looking at the people, the Lord said, thou shalt become great. ஏனென்றால் பெரியவர்களை நீங்கள் துரத்த வேண்டும். Because you have to chase
the great people. நம்மை விட பெரிய காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் மனுஷ பலன் நமக்கு போதாது, தெய்வீக பலன் நமக்கு அவசியம். அது நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்த்தும்படியாக ஏற்கனவே சொல்லிவிட்டார், நான் உனக்கு முன்னே செல்கிறேன். If we have to do great task before us, we cannot do it with the strength of a human. We need the divine strength. In order to give us the divine strength, the Lord says, I shall go before you. நாம் ஒருவேளை சாதாரணமானவர்களா இருக்கலாம், We might be normal and ordinary people நம்மோடு பெரிய தேவன் இருக்கிறார். with us, but we have great அந்த God. பெரிய தேவன் இருக்கும் பொழுது சிறிய காரியங்களை மட்டுமல்ல, பெரிய காரியங்களை செய்ய உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துவாராக. When that great God is with us, He will prepare us not to do smaller and minor and little things. Rather, He'll make us to do great things. எனக்கு முன் செல்லும் தேவன், இஸ்ரவேலின் தேவன் பெரியவர். God who goes before me, the Lord is with me. அந்த He's காரியத்தை greater. அறிந்திருந்தபடினாலே தேவன் அந்த கோலியாத் என்ற நெடியவனை பெரியவனை ஜெயங்கொள்ள தேவன் கிருபை செய்தாரே. Because he had that understanding, God gave him the grace to overcome that great tall Goliath. பாருங்க, அந்த அவனை எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு யுத்த ஆயுதங்கள் அவசியம் இல்லை, ஒரு சின்ன கூழாங்கல் போதும். அந்த கூழாங்கல் அந்த மனுஷனை கொல்லவில்லை, தாவீதுக்கு முன் சென்ற தேவன் அந்த வெற்றியை கட்டளையிட்டார். To fight against such a great and tall men, there is no need for armor. It is enough he just has a pebble. That pebble did not overcome him because the God was going before him, made him overcome. நாம் செய்கிற காரணம் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் செய்ததை நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல அன்பானவளே, நம்முடைய தேவன், முன் செல்லும் தேவன் நம்மை பெரியவர்களாக்கி இருக்கிறார். You know, all the works and the tasks that we accomplish, we many a times think because of our strength we are all doing it, but actually it is not so. It is because of the God who goes before us we were able to accomplish our tasks. நம்முடைய ஜீவிதத்திலே நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பெரிய காரியம் எது? உங்க மனக்கண் முன்னுக்கு கொண்டு வாருங்கள். Now bring it before eyes of understanding. What is that great task, the tough task before you? ஆண்டவரே, நான் வேலையிலே இவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்கிறது, செய்ய முடியாத காரியம் இருக்கிறது, செய்ய முடியாத டாஸ்க் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த சவாலை எப்படி சமாளிப்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதை உங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். You might be thinking, Lord, I have such a great task, such a great work to accomplish in my life this month. How will I do it? Just bring it before your eyes of understanding. உங்களை விட உயரத்தில் பெரிய காரியமாக இருக்கலாம். It might be greater and taller than you. சொல்லுவாங்க சிலர், அந்த அளவுக்கு உயரத்திலாம் எனக்கு போக முடியாதுப்பா. Some people will say, I can't reach that height. அந்த அளவுக்கு பெரிய ஆளா நான் ஆக முடியாதுப்பா. I can't become such a famous man. தேவன் உங்களையும் என்னையும் பெரியவளாக்கி இருக்கிறார். But God has made you and me great men. நம்ம எப்பொழுதும் சாத்தான் சொல்லிட்டே இருப்பான், உனக்கு அது செய்ய முடியாது, நீ சின்னவன், நீ வளர முடியாது. இல்லை, தேவன் நம்மை பெரியவனாக்கி இருக்கிறார். Satan might keep on whispering in our ears, even right now, saying, you can't do it. It is so great for you, big for you, you cannot. But the Lord will make us do. அந்த பெரிய சவால்களை மேற்கொள்ளும்படியாகத்தான் உங்களோடும் என்னோடும் நம்முடைய தேவன் இருக்கிறவராய் இருக்கிறார், நம்ம முன் செல்கிறவராய் இருக்கிறார். In order to overcome and perform those great challenges only, our God is with us as a God that I am, and He is going before us. ஆண்டவரே, குடும்பத்திலே சில காரியங்களை நான் செய்து முடிக்க வேண்டுமே, வேலையிலே செய்து முடிக்க வேண்டுமே, இதை எப்படி செய்ய போகிறேன், திறமை இல்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீங்க. தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு முன் செல்வதனாலே நீங்கள் பெரியவர்களாவீர்கள். Perhaps you might have lots of tough responsibilities at home or in your education or in your work spot. That's where the Lord will tell you that you might be incapable, but the Lord who goes before you will make you perform. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கிளம்பி வந்தார்கள். அப்பொழுது அவளுக்கு தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்று அவங்களுக்கு விளங்கவில்லை. போக போக அற்புதங்களை செய்ய செய்யத்தான் விளங்கியது. ஓ, இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார் என்று விளங்கியது. Great God was going before the people of Israel, but they did not understand in the beginning. As the time passed by, days passed by, only then they started realizing the works and the task of God, and they understood that God is so great. நமக்கும் கூட அப்படிதான் சில வேளைகளில், ஆண்டவரே இதை எப்படி செய்ய போகிறேன் என்று நினைக்கும் பொழுது தேவன் இதை லகுவாக செய்து முடிக்க கிருபை செய்வார். Sometimes even in our life we think how tough this task is going to be. How will I accomplish it?
that's when the Lord will make it perform easily. தேவன் இதுக்கு கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Our God is a God who gives us the grace. இன்னைக்கு தேவன் சொல்ற காரியம், நமக்கு முன் செல்லுகிற தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை பெரியவர்களாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். God who professes this morning to us and saying a God who goes before us. He is the God who's going to perform everything and He prepares for us. இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பும் பொழுது அவளுக்கு தேவன் சொல்லியிருந்தார், உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த நல்ல தேசத்தை நான் உங்களுக்கு தருவேன் சொல்லியிருந்தார். When God made people of Israel depart, that's when the Lord said, I will grant you a good land. அவள் சொல்லியிருந்தார், அந்த தேசம் ஆயத்தப்படுத்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்களும் உள்ள தேசம் என்று ரொம்ப அவங்களுக்கு அந்த தேசம் பற்றி சொல்லி அவங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். The Lord exaggerated about the land that He is going to give to the people of Israel, saying the land that you're going to obtain and possess, it's a land full of hills and valleys. ஆனால் ஆரம்பத்தில் எகிப்திலிருந்து கிளம்பி வரும் பொழுது நன்றாக இருந்தது. ஆனால் கடைசியிலே அவள் வரும் பொழுது பாருங்க, அவள் யுத்தம் செய்து அந்த தேசத்தை பிடிக்க வேண்டியதாயிற்று. In the beginning, when they set out for journey, all was fine. But when they're about to take up that land, that's when they have to face battle. அந்த சமயத்திலே ஆண்டவரே என்ன செய்வோம் என்று கேட்ட பொழுது தேவன் அவளுக்கு நான் சொல்வதை கேள் என்று சொல்லி அவள் பேச ஆரம்பிக்கிறார். When they got perplexed and asked the Lord, Lord, what shall we do? That's when the Lord told them, hear, O Israel, and do what I say. அவள் கொடுத்த தரிசனத்தை விரிவாக்குகிறார். God enlarges the vision that He gave to them. அந்த தரிசனத்தை பெரிதாக்குகிறார். He will multiply or make it greater, the vision that the Lord gave it to them. தேவன் ஆரம்பத்திலே நமக்கு சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் சொல்லிட மாட்டார். The beginning, when the Lord speaks to us, He will not tell us everything at the very beginning. ஆபிரகாம் சொன்னாரு, நான் காண்பிக்கும் இடத்துக்கு போ, அவ்வளவுதான். The Lord told Abraham and appeared and said, go to the land that I show thee. அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னா, ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஜஸ்ட் நான் காண்பிக்க இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தரிசனத்தை கொடுக்கிறார். வானத்தை பாரு, மணலை பாரு, அப்படின்னு தரிசனங்களை தேவன் பிறகு செய்து இன்றைக்கு மகா திரளான ஜனங்களாக ஆபிரகாமை தேவன் மாற்றினாரே. ஒருவனாய் இருந்த ஆபிரகாமை தேவன் திரளாய் மாற்றினாரே. You know, when God called Abraham, He did not give the complete vision to him. And He just told him, go to the land which I show thee, that's all. But as he started performing the task one after the other, the Lord showed him the sky and the sands of the earth, and then He multiplied and made a greater nation that spread abundantly all over the world. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட தேவன் பேசுகிற காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு தரிசனத்தோடு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த செய்தியிலே தேவன் பேசுகிறார், உங்களை அந்த அளவுக்கு நான் அடைக்கவில்லை, உங்களுக்கென்று பெரிதான ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன், பெரிதான காரணம் வைத்திருக்கிறேன். அதை சந்திக்கும்படியாக உங்களை பெரிதான அளவிலே நான் மாற்றப் போகிறேன் என்று உங்களுக்கு முன் செல்கிற தேவன் சொல்கிறார். You might be going in your spiritual life with a small vision, the vision that you had at the very beginning in your life. But today the Lord is professing and telling you, my children, I'm not stopping you from there. I'm going to enlarge and multiply and make you greater because I go before thee. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார், கேள் என்று சொல்கிறார். The Lord says one thing unto all of us, hear or listen. உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறவில்லையா, கவலைப்படாதீங்க. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் அந்த தரிசனத்தை பெரிதாக்குகிறார், விரிவாக்குகிறார். Don't be worried about the vision that the Lord has given you. It's not yet being fulfilled in our life. The Lord says that not only He's going to fulfill it, He's going to enlarge it and He's going to multiply your vision. அதை நிறைவேற்றுவதற்கு நாம் தனியாக இல்லை, நம்மோடு கூட தேவன் இருக்கிறார், நமக்கு முன் செல்கிற தேவன் இருக்கிறார். To fulfill those vision, we are not alone. With us, a God who goes before us is with us. என்னென்ன காரியங்களை ரொம்ப பெருசு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்தந்த காரியங்களை மேலாக உங்களை பெரியவளாக போகிறார். What are the tasks that you think it's so big or great which I cannot? The Lord is going to make us greater and bigger over there. இந்த நாளிலே என்னென்ன சவால் காணப்படுகிறது? What are the challenges you face these days? ஆண்டவரே, இந்த ஃபைனான்ஷியல் இயர் இந்த கடைசி இந்த மாசத்திலே இன்னும் 16 நாட்கள் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாசத்தை செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, முடிக்க முடியாத காரியம் முடிக்க வேண்டியது இருக்கிறது என்று பல நெருக்கங்கள் காணப்படலாம். As we all know, this is the year end March. We have to close the financial year. But before that, we have to complete so many tasks. ஆண்டவரே, இந்த
வருடத்திலே நான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டுமே என்ற பாரத்தோடு கணப்படுவோடு தேவன் பேசுகிற காரியம் என்னவென்றால், நான் உங்களை அந்த பிரச்சனையை காட்டிலும் அந்த காரியத்தை காட்டிலும் பெரியவளாக மாற்றுவேன். The people who are facing such a challenge in the task in their life, saying, Lord, how will I accomplish it in the month of March itself? The Lord says, I will make you greater and bigger to accomplish that. இந்த குடும்பத்தில் இந்த காரியம் செய்து முடிக்க வேண்டுமே, இந்த படிப்பை எழுதி பரீட்சை எழுதி முடிக்க வேண்டுமே, பல நிகழே காணப்படலாம். கர்த்தர் பேசுகிற காரியம், கவலைப்படாதீர்கள், நீங்கள் செய்து முடிக்க போவதில்லை, உங்களுக்காக நான் செய்து முடிக்க போகிறேன். Perhaps you might be thinking, this is the responsibility in my family that I need to do. This is the education that I need to complete. But for the Lord tells you, who goes before you, He will make you do that. வசனத்தின்படியே பெரியவர்களும் நெடியவர்களுக்கும் மேலாக என்னை பெரியவனாய் மாற்றிவிடாக என்று Lord, as per thy word, more than the great and the tall people, thou shalt make me greater and taller. பிசினஸ்ல பல ஜெயண்ட்ஸ் இருப்பாங்கல்லவா? There are giants in the business. கவலைப்படாதீங்க, அவங்க மட்டும் இல்ல, தேவன் உங்களையும் நீ அப்படி மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Not only they, the Lord is able to make you and me more than them. நம்முடைய வளர்ச்சியை மற்றவர்கள் சொல்ல நாம் கேட்க கத்துக்கிற செய்வாரா? The Lord will be so gracious, make an opportunity. They will talk about our growth. ஆண்டவர் என்னை பெரியவனாக்கும். Lord, you shall make me great. ஜெபிப்போம், கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. The Lord may bless us with that. தேவன் முன்னே செல்லும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? When God goes before us, what are the blessings that we receive? பெரியவளாக்குவார். He shall make you great. இரண்டாவதாக வாசியுங்கள், உபாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். The second blessing is book of Deuteronomy chapter 9 verse 2 and 3. ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிட போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழி. A people great and tall, the sons of the Anakim, whom you know and of whom you have heard it said, who can stand before the sons of Anak? Know therefore today that it is the Lord your God who is crossing over before you as a consuming fire. He will destroy them and he will subdue them before you, so that you may drive them out and destroy them quickly, just as the Lord has spoken to you. தேவன் நமக்கு முன்னே சொல்வதினாலே நாம் செய்ய போகிற காரியத்திலே ஒன்று என்ன தெரியுமா? நீ அவளை சீக்கிரமாய் துரத்தி என்று பார்க்கிறோம். Because the God before us, what is it we're going to do? We're going to chase them out. துரத்துவீர்கள். Ye shall drive them out. முதலாவதாக பார்த்தோம், பெரியவர்கள் ஆவீர்கள். First, thou shalt become great. இரண்டாவதாக துரத்துவீர்கள். Secondly, thou shalt drive them out. இதனுடைய விளக்கத்தை நாம் சற்று தியானிக்கலாம். Let us meditate the explanations thereof. நம்மை விட சக்தி வாய்ந்தவர்களை நீங்கள் துரத்தி விடுவீர்கள் என்று கத்திருந்தவர்களே மக்கள் சொல்கிறார். The Lord tells unto them, saying that thou shalt drive the people who are stronger than you. பாருங்கள், இந்த ஏனாக் புத்திரர் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் பொதுவாகவே மிகவும் திடகாத்திரமான ஒரு ராட்சத தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். We know the features of Anakims. They always tall and strong and they are like giants. இஸ்ரவேல் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பதாக அவர்கள் கானானுக்குள்ளே 12 வேவுக்காரர்களை அனுப்புகிறார்கள். Before the people of Israel could possess the land of Canaan, they sent 12 spies before them. இது குறித்து எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் தெளிவாக பார்க்கலாம். You can study about it from book of Numbers chapter 13 from verse 16 onwards and 14 as well. அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசித்து அங்க இருக்கிறவங்களை பார்த்து விட்டு வந்தவர்கள் பாருங்க, இந்த ஜனங்களை குறித்து விவரிக்க ஆரம்பிக்கிறார்கள். The spies who went ahead of them and saw them and came back, and they're giving a report about them. இதெல்லாம் சரிதான், ஆனாலும் அங்க இருக்கிறவங்க அவங்க பெரியவங்க, ஏனாக்கியர் அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லி ஜனத்தை போட்டு ஆள வச்சுட்டாங்க.
after bringing all the fruits and talking about goodness of the land, but they also added something called about the giants of children of Anakims, and they threatened these people. துர்ச்செய்தியை கேட்டு நம்பிக்கை இழந்தவர்களாக இஸ்ரேல் காணப்படுகிறார்கள். People of Israel lost the hope by hearing that evil news. பாருங்க, துர்ச்செய்தியை கேட்டபடினாலே நல்ல தேசத்தினுடைய நற்செய்தியை அறிவிக்காமல் அதனுடைய துர்ச்செய்தியை கேட்டபடினாலே இவள் கலக்கம் அடைகிறார்கள். Because they did not hear the good news or the good report about the land of Canaan, rather they heard all the bad and the evil news. They got troubled in their hearts, அவர்கள் நம்பிக்கை இழந்தனர், lost their hope. இந்த வேளையில அந்த நம்பிக்கை இழந்த அந்த காரியங்களை துரத்தி ஒரு பெரிய நம்பிக்கையை வர வைக்கும்படியாக கர்த்தர் அங்க இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். Here we see the Lord is descending there to chase all the situation where they lost the hope and give them or revive their hope. ஆகவே தான் இந்த 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே இஸ்ரவேலே கேள், அந்த துர்ச்செய்தியை கேட்டதெல்லாம் போதும் அப்படி சொல்றாரு. That is why the Lord says in book of Deuteronomy chapter 9 verse 1, O Israel, it is enough that you heard all the bad report. Now hear, O Israel. இப்போது இஸ்ரவேலே கேள், நீ யோர்தானை கடந்து உன்னிடம் பிரித்த ஜாதிகளை துரத்துவாய், இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. That is when the Lord says, Hear, O Israel, thou art now pass over Jordan, and thou shalt chase the stronger nations than thee. தேவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? You know what the Lord says? நீங்க கூட நிறைய துர்ச்செய்தி கேட்டிருப்பீங்க. You might have heard a lot of bad reports. எனக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? Now what does the Lord say? 9:1 Deuteronomy chapter 9 verse 1. ஜனங்களே கேளுங்கள், People listen or hear. உன்னை விட பெரியவர்கள், உன்னை விட வலியவர்கள், உன்னை விட நெடியவர்கள் நினைத்துக் கொண்ட காரியங்களை நீங்கள் துரத்த போகிறீர்கள். அதை விட பெரியவர்களாக்கி உங்களை துரத்துகிற நிலையில வைத்து உங்களை சுதந்திரிக்க செய்ய போகிற தேவனாக நான் காணப்படுகிறேன் கர்த்தர் பேசுகிறார். The Lord says, I am your God and I make you possess the nations greater and mightier than yourself, and because I'm going to make you great and fence you. இவளுக்கு ஏன் பயம் வந்தது? Why did they get scared? ஈனாக்கியருடைய பலத்தையும் அவருடைய அளவையும் பார்த்தார்கள். They saw the strength of the Anakims and the features of the Anakims. அவருடைய ராணுவத்தை குறித்தும் மனித கண்ணோட்டத்தோடு கூட பார்த்தார்கள். ஆகவே இவர்களை வெற்றி பெறுவது நமக்கு கடினம் என்று ஒரு முடிவுக்கு வந்து மனமடிவானார்கள். With the human mind, with the human approach, they saw the army and the status and the level of the Anakims, and that's when they got scared. அந்த பெரியவர்களாகிய ஏனாக்கியரை நோக்கி பார்த்தபடினாலே பயம் வந்தது. Because they looked at the great people of Anakims, they were so scared. பொதுவாக நம்மை விட பெரிய காரியங்களை நாம் பார்ப்போம்னா ஐயோ எப்படி செய்ய போறோம் அதை அப்படின்னு பயமா தான் இருக்கும். Normally when we look at things which are greater than us, then we'll be really scared of doing it. ஆனால் அவளுக்கு முன் செல்லுகிற பெரியவராகிய தேவனை அவள் பார்க்க மறந்தார்கள். They've forgotten to look up their God who's much greater than them, who's going before them. ஆண்டவரே, இந்த சோதனையை எப்படி நான் கடக்க போகிறேன்? Lord, how am I பெரிய going to... சோதனையாக தான் இருக்கும் அது. It might be a great trial and say, Lord, how will I pass through this trial? ஆனால் நம்மோடு இருக்கிற நமக்கு முன் செல்லுகிற தேவனை நோக்கி பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள துரத்தி விட நமக்கு கிருபை செய்வாராக. But learn to look at a God who is with us, who is going before us. He will make all the tasks and challenges, drive them out. இந்த ஈனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்க முடியாது என்று ஒரு வழக்கு சொல்லிருந்ததாம். This is saying, always saying, people, no one can stand before the children of Anakims. பாருங்க, இந்த ஜனங்களை பாருங்க, ஈனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை கேட்டிருக்கிறாய். They've heard this saying, who shall stand before the children of Anakims? பாருங்க, ஏற்கனவே நீ கேட்டு உன் காதுல நீ அதோட சின்னவன், அவனை துரத்த முடியாது, அவன் முன்பாய் நிற்பவன் யார் அப்படின்னு நீ கேட்டு பழகிட்ட. ஆகவே இந்த வேளையில நான் சொல்லுகிறேன், அதை கேள், நீ அவனை துரத்தி விட போகிறாய் என்று கர்த்தர் அவளோடு பேசுகிறார். It has become a habit and a customary that I cannot stand before them. They are great and stronger. You have been used to that.
But the Lord tells you today that I am the Lord who is with you, goes before you, will make you stronger and greater than them, and you will drive them out. சில படிப்புகளை நான் படிக்க முடியாது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்கல்ல. Perhaps you might be thinking, these are the studies that I can never study. அந்த நீட் வந்துருச்சு, அதெல்லாம் எதிர்கொள்ளணும்னா நல்ல மார்க் வாங்கணும்னா நல்ல அறிவு இருக்கணும், எனக்கு அது இல்லையே என்று பல விதங்களிலே பிசாசு உன்னை கொடுப்பான். You know, devil might confuse you, saying there are greater challenges before you, like appearing before NEET. You don't have that much of knowledge and wisdom and memory. You can't appear and you can't clear. கர்த்தர் அதை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. The Lord will give you grace to overpower them. சில பயங்கள் காணப்படுகிறதா? Are you being scared or having some fear? அந்த பயங்களை துரத்துங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus, cast those fear out. அடுத்த ஃபைனான்ஷியல் இயரை குறித்து பயம் இருக்கிறதா? Next, financially, are you scared of? கவலைப்படாதீங்க. Don't எல்லா worry. பொன்னும் பொருளும் நம்முடைய தேவனுடையது. All gold and silver belongs to our God. ஒண்ணே யோசிச்சு கொள்ளுங்க, இந்த 2020 கடந்து 21ல வந்துட்டோமே, இதை விட வேற என்ன சாதன அவசியம்? You know, you must know one thing. God has enabled us to pass through the 2020 and make us reach 2021. முன் செல்லுகிற தேவன். God who goes before us. தேவையற்ற பயங்களை வெட்டடிப்போம். Let us drive out all the unnecessary fears. எவ்வளவு துரத்துவீர்கள் என்று நீ சொன்னீரே, என்னென்ன இந்த துரத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? You know, when I told the Lord, you said you shall drive them out. What are the things that we need to drive? The Lord replied, தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களை பிடித்து வைத்திருக்கிற அந்த பிசாசின் கிரியைகளை கர்த்தர் துரத்தி அடித்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கே கட்டளையிடுவாராக. the Lord told me that we're going to chase out the works of the devil, and the devil who is blocking all the blessings which are supposed to come to us. We're going to drive those devil and his work and inherit the blessing that we are supposed to inherit. வர வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியங்கள் இன்னும் வராமல் இருக்கிறது. The things which are appointed due for you, you might have not yet received them. ஐயா, கைக்கு எட்டுனது இன்னும் வாய்க்கு எட்டல, வர மாதிரி இருக்குது, இன்னும் வரல. கவலைப்படாதீங்க. அதை தடுத்து வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு தேவன் துரத்த போகிறார். நீங்கள் துரத்துங்கள். விசுவாசத்திலே கர்த்தர் அந்த காரியங்களை உங்களுக்கு பெற செய்வாராக. The blessings which are supposed to come to you appears as if they are coming, but they have not yet come and you are not yet received them. The Lord says you should drive out the devil and the blocker who blocks those blessings. Hallelujah. கடைசியாக ஒன்றை நாம் பார்க்கலாமா? Finally, let's meditate one more on தேவன் நமக்கு முன் செல்லும் பொழுது நடக்கிற காரியங்கள். When God goes before us, what are the blessings that we receive? வாசிங்கள் உபாகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Book of Deuteronomy chapter 9 verse 5. உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். It is not for your righteousness or for the uprightness of your heart that you are going to possess their land, but it is because of the wickedness of these nations that the Lord your God is driving them out before you, in order to confirm the oath which the Lord swore to your fathers, to Abraham, Isaac and Jacob. தேவன் நமக்கு முன் செல்கிறபடினாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். Because God goes before us, He has set one more blessing for us. இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம், நீ அவள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி என்று ஒரு சுதந்தரிப்பின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். Here we read in the word of God that we may inherit their land, the blessing of inheritance. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நீ போய் சேருகிற வரைக்கும் நான் உன்னோடு கூட இருந்து அபிதமாக செய்வேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி
சுதந்திரிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்கிறார். Here the Lord does, what is that promise that the Lord has gave to them, saying that land of promise, the possession land, and that word he fulfills in them till he is with them, make them possess that. மூன்றாவதாக சொல்லுற காரியம் என்ன தெரியுமா? Thirdly, what does he say? சுதந்திரிப்பீர்கள். Ye shall inherit. பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றி நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு சுதந்திரிக்க செய்தார். God fulfills the promises that he gave unto our forefathers and make us inherit the blessing that he promised unto us. நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? உண்மையாக நம்முடைய உழைப்பு எல்லா காரியம் இருக்கிறது உண்மைதான், ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. You know, we are blessed in all our work, what we do. Above all, the true reason behind is the God's grace is with us. தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறார். God is the one who, what he says, he shall perform, fulfill. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறார். God fulfills what he said. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல மோசே 3 முறைகள் சொல்லுகிறார், இஸ்ரவேல் நீதி நிமித்தம் உத்த நிமித்தம் அல்ல என்று 3 முறைகள் வலியுறுத்தி சொல்லுகிறார். You know, when you read Deuteronomy chapter 9 from verse 4 to 6, 3 times he repeats the same words, saying the phrases, not for your righteousness or for your uprightness of your heart. பாருங்க, அவளுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதங்கள் அவளுடைய நீதி நிமித்தமோ அவளுடைய உழைப்பு நிமித்தமோ அல்ல, தேவனுடைய கிருபையா இருக்கிறது. The blessing that they receive in the life of people of Israel, it is not by their righteousness or by their integrity or by their labor or by their uprightness, it is by the grace of God. நான் அறிக்கை செய்கிறேன், இந்த இடத்திலே நான் இருப்பது என்னுடைய இறையில் படிப்பு நிமித்தமாகவோ வேறு ஒன்று நிமித்தமாகவோ அல்ல, தேவனுடைய கிருபையின் நிமித்தமாகவே இந்த இடத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். Today let me confess before you, I am standing here today, it is not by my education or by theology, only by the grace of God I am standing before you. ஏன் உங்களுக்கு அப்படித்தான்? It's true for you also. நீங்க இந்த நிலையிலே உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு காணப்படுகிறது என்றால் உங்களுடைய உழைப்பு அல்ல, உங்களுடைய திறமை அல்ல, உங்களுடைய செல்வாக்கு அல்ல, தேவனுடைய கிருபை. Today your family status, your level, you're like this, you're working like this, doing like this, it is not because of your labor, your education, your work and your earning, it is purely by the grace of God. நமக்கு தேவன் முன் செல்கிறபடினாலே இதெல்லாம் கிடைக்கிறது. Because a God goes before us, we have received all these blessings. ஒருவேளை தேவன் நமக்கு முன் செல்லாமல் இருப்பார் என்றால் நாம் எங்க இருப்போமோ தெரியாது. If our God only had not gone before us, we don't know where we would have been today. தேவன் உங்களுக்கு எனக்கு முன் செல்கிறபடினால்தான் இவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க கத்த கிருபை செய்தார். Because God is going before you and before me, God is so merciful for us to see so many blessings in our life hitherto. இன்னும் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் பல இருக்கலாம், அதை பார்க்க வேண்டாம். தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இன்றைக்கு நாம் பார்த்து நன்றி சொல்ல வேண்டியதாக காணப்படுகிறோம். Don't look at the blessings to come, but be praiseful and grateful to God for the blessings that you received hitherto. இப்பொழுது முதல் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், நிறைய சுதந்திரிப்பின் ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும் பெற்றிராத ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தேவன் கொடுப்பாராக, உங்கள் உழைப்பு நிமித்தம் அல்ல, அவர் முன் செல்வது நிமித்தமாகவே. Not by your labor, because God goes before you. You shall hear all the blessings of inheritance which you have not yet received in your life. Thou shalt hear it and you shall possess it. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது. It will be so surprising. ஒரு அறிக்கை செய்யலாமா? Shall we make a confession? நாம் பல ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். I'm going to inherit many blessings in my life. ஹalleluya ஹalleluya. சொல்ற காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு உங்களுக்கு அவர் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேர கத்த கிருபை செய்வாராக. உங்களுக்கு முன் செல்லுகிற தேவன் அதை வாய்க்க செய்வாராக. You know, the Lord is promising this morning, a God who goes before you, He is promising, saying, those blessings which are specifically appointed for you, due for you, set for you, He will make it reach in your life. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம எப்படி வந்துச்சு கேட்டா, அந்த மேன்மை நமக்கு அல்ல,
தேவனுக்கு. How did he receive all this blessing? The greatness is not for us. All greatness go to God. சொல்லுங்க பார்க்கலாம். நான் அல்ல, தேவனே. It is not I, but my God. ஆசீர்வாதத்தின் மேன்மை. இந்த வேலை எவ்வளவு திறமையா செய்றீங்களே, எப்படி? நாம் அல்ல, தேவனுடைய கிருபை. How did he do this work so well and perform beautifully? No, it is not me, it's my God. நம் முன்னே தேவன் செல்லும் பொழுது இன்னும் பல சுதந்திரிப்பின் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு எனக்கு தருவார். When our God goes before us, he will give us furthermore the blessings of inheritance in our life. தேவன் நம்மை பெரியவர்களாக மாற்றுகிறார். God will change us great. துரத்துகிறவர்களாக மாற்றுகிறார். He will make us the drivers to drive them out. சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றுகிறார். He will make us the inheritors to inherit. ஒன்றை உறுதி செய்து கொள்ள வேண்டும். Let us confirm one thing. எனக்கு முன் தேவன் செல்கிறார். Is my God going before me? என்னோடு தேவன் இருக்கிறாரா? Is my God with me? என் தகப்பன் அடிக்கடி சொல்வார். My father often used to say, இந்த உலகமே உன்னோடு இருந்தாலும், though you may have the whole world with you, தேவன் உன்னோடு இருக்கிறாரா என்று பார்த்துக்கொள். always check and examine whether God is with you or not. அவர் உன்னோடு இல்லாமல் உலகமே உன்னோடு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. If without him, even if you have the whole world, it is useless. உலகமே உன்னோடு இருந்தாலும் தேவன் உன்னோடு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. Even if you have the whole world with you, but if you don't have God with you, there is no use at all. உலகமே உன்னை எதிர்த்தாலும் அந்த ஒரே தேவன் உன்னோடு இருப்பார் என்றால் ஜெயங்குள்ளவராக மாற்றுவார் என்று சொல்லுவார். He often says, even the whole world might reproach you, but if the God is with you, that God will bless you. எனக்கு முன் செல்லும் தேவனே, எனக்கு முன் செல்வதாக என்று சொல்லுவோம். Shall we tell unto the Lord, Lord who goes before me, from now on go before me, O God. தேவன் கொடுக்கிற சுதந்திரிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தவறாதீங்க. Never lose to receive the blessings of inheritance from God. நான் என் ஜீவியத்தில் இந்த சபையால் இது கட்டும் பொழுது நிறைய போராட்டங்கள் சந்தித்தேன். When I was building this church, I faced lot of battles in my life. ஆண்டவரே, இந்த ஆலயம் தான் நான் ஜீவித்த கட்ட கடைசி ஆலயமாக இருக்கும்னு ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டேன். I made a decision saying this is the last church which I am building in my life. கத்த சித்தம் அதுவல்ல. But that was not the will of God. சந்தித்த போராட்டங்கள் எவ்வளவு, Such many battles, strife which I have to face. என்னோட இருந்தவர்களுக்கு தெரியும். உங்களுக்கு People who were with me knew that. ஆனா அன்னைக்கு அந்த தீர்மானத்தை நான் பண்ணினேன். ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. Though I made a decision, but the Lord did not approve it. அதுக்கு பின்பதாகத்தான் சபைகளை கட்டக்கூடிய கிருபை கற்றுக் கொடுத்தார். Only after that God gave me graces to build many more churches. 121 சபைகளை கட்ட தேவன் 121 churches. சுதந்திரிப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். God grants you the blessings of inheritance in your life. தேவன் அந்த தரிசனத்தை நிறைவேற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். God fulfilled the vision and made us inherit the promised land. அவ்விதமாக தேவன் கொடுக்க போகிற சுதந்திரிப்பின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. May God grant you the blessings of inheritance in your life. நீ எனக்கு முன் செல்வீராக. சொல்லுங்க இந்த வேளையில். Let us all say, God, go before me. எனக்கு முன் செல்வீராக. Lord, go before me. என்னோடு இருப்பீராக. Lord, be with me. என்னோடு இருப்பீராக. Lord, be with சொல்லுங்க, me. என்னோடு இருப்பீராக. All of you say, Lord, be with me. ஹalleluya, ஹalleluya. பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. Father, we praise you. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father. இந்த வேளையில் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. Lord, we gratefully praise you, God. நம் முன்னே செல்லும் தேவன் என்று பார்த்தோம் ஐயா. Lord, we studied about you that you're a God who go before us. எங்களை முன் செல்கிறபடினால ஆண்டவரே, நாங்கள் பெரியவர்களாக மாறுகிறோம் என்று பார்த்தோம் ஐயா. Because you go before us, O Lord, we become great. நாங்கள் சந்திக்கிற பிரச்சனையை காட்டிலும் எங்களை பெரியவர்களாக மாற்றுகிறேன். Lord, you are making us greater than the problem that we face in our life. கோலியாத்தை காட்டிலும் தாவீதை பெரியவனாக்கினீரே. Lord, you made Daniel greater than Goliath. ஆண்டவரே, தாவீதை பெரியவனாக மாற்றினீரே. Lord, you made David greater. அப்பா, அதுபோல எங்களுடைய வாழ்க்கை சந்திக்கிற எல்லா காரியங்களை விட நீ எங்களை பெரியவர்களாக மாற்ற நீ எங்களுக்கு முன் செல்கிறபடி நான் துதிக்கிறோம் ஐயா. Lord, we praise you because you're going before us to make us greater than all that we face in our life. எங்களுக்கென்று நீர்
குறித்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை செய்கிற எல்லா காரியங்களையும் துரத்தும்படியாக, எங்களுக்கு இருக்கிற பயங்களை துரத்தும்படியாக, அந்த பலவானின் ஆவியை துரத்தும்படியாக நீ கொடுக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீ முன் செல்கிற சுத்திரம் ஐயா. Lord, we thank you because you're going before us and granting the strength and the grace to chase out and drive out all the hindrances which are coming in our life to receive the blessing. We drive them out on those spirits and we bind the strong and the mighty one. எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் உம்முடைய கிருபையினாலே சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்வீராக. Help us, O God, by your grace to achieve and possess the blessings of inheritance that you have set for us. இன்று முதல் பல சுதந்திரங்களின் ஆசீர்வாதம் கொடுக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because from today you're going to grant us many blessings of inheritance in our life. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we ask thee, Father. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் எடுத்தது மாதம் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வாசே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.